welcome to hashtagfood. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி corn cheese fritter. இந்த corn cheese fritter இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப சீஸியான ஒரு corn delicious-ஆன ஒரு டிஷ். இந்த சீஸியான corn cheese fritter எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதை இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாம நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சீஸ் எடுத்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கார்ன், இது வந்து ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அடுத்து மைதா 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ், இது கூட பால் தேவையான அளவு, பட்டர். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீஸ் கூட நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிக்கணும். இது இப்போ இதில் லெமன் ஜூஸையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது இதில் லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இதை சேர்த்துக்கணும். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா இப்போ இது வந்து ஒரு வடை தட்டுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு அடுத்து நான் அடுப்பில் வந்து தவா வச்சுருக்கேன். நீங்கள் இது எந்த ஃப்ரையிங் பேன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் லைட்டாக போடணும். பட்டர் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பட்டர் உருகுனதும் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கணும். தட்டி இப்படி போட்டுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு இது குக் பண்ணணும். ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டு அந்த சைடு குக் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. இது மாதிரி ஒரு பக்கம் குக் ஆனதும் இதை நான் திருப்பி போட்டிருக்கேன். இது இன்னும் குக் ஆகலை, அதனால இன்னும் திருப்பி போடலை. திருப்பி போடும்போது பார்த்து போடுங்க, அது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். இந்த மாதிரி 2 பக்கம் குக் ஆனதும் இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் அதே 2 சைடும் குக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நம்ம கார்ன் சீஸ் ஃபிட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ். உங்கள் சஜஷனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரம் சத்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.